ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சூப்பரான அட்டகாசமான ஒரு ஸ்வீட் கார்ன் கிரேவி தாங்க பண்ண போகிறேன். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சைடிஷ் கூட சொல்லலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். முதல்ல ஒரு சோளத்தை நான் எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சோளம் இருந்தால் கூட போருங்க, அதுலேயே நம்ம சூப்பராக பண்ணிடலாம். ரொம்பவும் சோளத்தை வதன்னு போடவும் கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். என்ன மசாலானா, தேங்காயில் வெங்காயம் போட்டுக்கோங்க, பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு, இந்த மசாலா ஐட்டம்லாம் அதோட சேர்த்து போட்டு தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் அதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து கொட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம், இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு இதெல்லாம் நைஸாக அரைச்சிருவோம். இதே ஓரங்கட்டிடுங்க. அப்படியே ஒரு குக்கரை தான் நான் பண்ண போகிறேங்க. டைரெக்டாக அப்படியே வேக விட்டுறலான்ட்டு குக்கரை போட்டுட்டு எண்ணெயும் பட்டரையும் போட்டிருக்கேன். பட்ரு போடும்போது இந்த பட்டரும் இந்த முந்திரி பருப்பு இருந்தாலே போருங்க. செய்ய தெரியாத கூட கிரேவியை அட்டகாசமாக சூப்பராக செஞ்சுருவாங்க. பட்டரை போட்டதுக்கப்புறம் தேவையானது பட்டை, கிராம்பு, இதே மாதிரி மசாலா சாமான பிரிஞ்சியில் போட்டு தாளித்து கொட்டிட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு, ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக பச்சை ஓரளவுக்கு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாவை எடுத்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்து தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. அந்த தக்காளி பழத்தை அரைச்சி விழுத அதையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டுக்குங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சப்பொடி போட்டு தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட்டிருக்கேன். கரம் மசாலா, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உரித்து அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டால் போருங்க. அவ்வளோ அருமையான அட்டகாசமான சுவையோட ஒரு ஸ்வீட் கார்ன் கிரேவி உடனடியாக ரெடி. ஈஸியாக இதே மாதிரி செய்யுங்க. டக்கு நல்லாயிருக்கும். ஒரு தடவை வித்தியாசமாக இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம்ல. அப்படியே விசில் அடங்கிறதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு வாசனைக்கு அப்படியே கமகமானு அப்படியே கொத்தமல்லி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு அப்படியே சப்பாத்தி சுட பண்ணி போட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு சப்பாத்திங்கன்னா இன்னொரு சப்பாத்திமா அப்படிங்கிறத கேட்பாங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.